சென்னையை பொறுத்தவரையில் காலை முதலே சென்னையில் மழை பெய்து வருகிறது. மிகவும் லேசான மழை மட்டுமே காலையில் பெய்து வந்த நிலையில் தற்பொழுது நேரம் செல்ல செல்ல மழையின் வேகமானது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இன்றைய வானிலை நிலவரத்தை பொறுத்தவரையில் தற்போது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களை பொறுத்தவரையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது 10 மணி வரை மிதமானது முதல் லேசானது மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரையில் தற்பொழுது மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே சென்னையில் மழை பெய்து வருகிறது. சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகி நிலவி வருகிறது. தெற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது நிலவி வருகிறது. இது தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகர்ந்து வரும் என வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையமானது ஏற்கனவே தெரிவித்திருந்தது போல சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 16ஆம் தேதி முதலே சென்னையில் நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. கனமழையை விட மழை சற்று கூடுதலாகவே தற்பொழுது சென்னையில் பெய்து வரக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்தவரை நேற்று காலையில் சென்னையில் மிகவும் லேசான மழைப்பொழிவு இருந்து வந்த நிலையில் நேற்று மாலையில் மழையின் வேகமானது தீவிரமடைந்தது. இதனைத் தொடர்ந்து இரவு நேரங்களில் சென்னையில் மழை குறைவாக இருந்திருக்கக்கூடிய நிலையில் காலை முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாகவே மிகவும் லேசான மழைப்பொழிவு காணப்பட்டு வந்தது. தற்போது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பரவலாகவே மழையின் வேகமானது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. மழையின் வேகம் ஒரு புறம் இருக்க, பனியின் காரணமாக புகைமூட்டமாக சாலைகள் காணப்பட்டு வருகிறது. சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த புகைமூட்டத்தின் காரணமாக சரியாக சாலைகள் தெரியக்கூடாத ஒரு நிலைதான் இருக்கிறது. தூரத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வாகனங்களில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு, அந்த தூரத்தை மறைக்கக்கூடிய அளவிற்கு பனியின் தாக்கமானது அதிகமாக இருக்கிறது. பனியின் தாக்கம் ஒரு புறம், அதே போல மழையின் தாக்கம் ஒரு புறம் என வாகன ஓட்டிகள் எவ்வளவு சிரமத்துடன் வாகனங்களை இயக்கி வருகின்றன என்று தெரிகிறது. அதே போல தற்போதைய நேரத்தை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதே போல கல்லூரிகளுக்கு, வேலை அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய நேரம் என்பதால் வாகன ஓட்டிகள் ஒரு பெரும் சிரமத்திற்கு இடையில்தான் தற்பொழுது செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னை இருக்கக்கூடிய அண்ணா சாலை, காமராஜர் சாலை, நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், அதே போல் எழும்பூர், சென்ட்ரல், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த இடத்தை பொறுத்தவரையில் தேனாம்பேட்டை, அதே போல் ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும், மயிலாப்பூர், மந்தைவெளி, திருவான்மையூர், தரமணி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அம்பத்தூர், ஆவடி ஆகிய பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு இருந்து வருகிறது. மிதமான மழைப்பொழிவு இருந்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் மழைப்பொழிவானது தற்பொழுது நீடித்து வரக்கூடிய நிலையில் நேரம் செல்ல செல்ல மழையின் அளவானது வேகம் எடுக்கிறது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரையில் கனமழைக்கான எச்சரிக்கை தான் இன்று விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையில் தற்பொழுது மிகவும் ஒரு மிதமான மழை தான் பெய்து வரக்கூடிய சூழல் உள்ளது. தற்பொழுது பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக, அதாவது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னையில் மழை இருக்கும், ஆனால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்காது என வானிலை ஆய்வு மையமும் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் நேரம் செல்ல செல்ல மழையின் வேகம் அதிகரிக்கும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ராஜி.